அண்ட் இதோட ஷேப்புமே ஒரு UFO டைப்பில் இருக்கிறதுனால மாடல் நேமும் UFO ப்ரோன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தமாக 6 அவுட்புட் போர்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதோட கேப்பபிளுமே 60 வாட் வரைக்கும் நமக்கு சப்போர்ட் இருக்குது. வித் பவர் டெலிவரி அண்ட் குயிக் சார்ஜ் சப்போர்ட்டுமே இருக்குது. இதில் ஒரு டைப் சி போர்ட்டுமே நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதோட சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் வரைக்கும் இருக்கும். அண்ட் PD டெக்னாலஜி மூலமாக இதை பவர் பண்ணுறாங்க. தென் குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டும் இருக்குது. நார்மல் போர்ட்ஸ் மொத்தம் 5 இருக்குது, அதாவது USB போர்ட்ஸு. அதில் 4 நார்மல் 10 வாட்ஸ் வரைக்கும் நமக்கு அவுட்புட் வரும். ஒன்று மட்டும் குயிக் சார்ஜ் 3.0 சப்போர்ட்டு. ஸோ அதில் நமக்கு 18 வாட்ஸ் வரும். ப்ளஸ் இது நமக்கு 1 இயர் அஃபிஷியல் பிராண்ட் வாரண்ட்டி சப்போர்ட்டுமே இருக்குது. போர்ட்ரானிக்ஸை பொறுத்த வரைக்கும் வாரண்ட்டி கிளைம் பண்ணுறதுமே ரொம்பவே ஈஸி தான். ஓகே, இப்போ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள ப்ராடக்ட்டை பார்ப்போம். சிம்பிள் தான் கைஸ். வெறும் ஒரு சார்ஜிங் ஹப்பு அண்ட் அதுக்கு பவர் பண்ணுறதுக்கான ஒரு பவர் கார்டு, இது 2 மட்டும்தான் இருக்குது. ஒரே ஒரு USB போர்ட்டுக்கு மட்டும் ஆரஞ்சு ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு QC சப்போர்ட் இருக்குன்றதை மென்ஷன் பண்ணுது. நம்ம வீட்டில் இருக்கும் போதுமே நம்மளோட மெயின் ஒரு டேபிளில் கனெக்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அதிலேருந்து நம்ம ஹோமில் இருக்க எல்லா டிவைஸுக்குமே இதில் சார்ஜ் போட்டுக்கலாம். நான் இதை பர்ச்சேஸ் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 799 ப்ரைஸுக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ரேட்டுக்கு இது ஒரு நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் தான் அண்ட் ஒர்த்தான ப்ராடக்ட்டும் கூட. சம்டைம்ஸ் ஆஃபரில் 500 ப்ரைஸ் கூட பண்ணுறாங்க. ப்ராடக்ட்டோட டீட்டெயில்ஸ் அண்ட் இன்டெப்த் ரிவ்யூவை ஃபுல் வீடியோவில் கவர் பண்ணியிருக்கேன். கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள்.